குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டம் மார்க் எடுத்துடலாம்ப்பா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்டம் மார்க்கை அசால்ட்டாக எடுத்துடலாம். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு கேட்காதீங்க. 12th ஓவர் ஹைப் கொடுத்தாங்கப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வரும் நம்மளே கூட நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எந்த அளவுக்கு ஈஸியாக கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக கேட்டுட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி கார்னரில் பாருங்கள். மொத்த மதிப்பெண்கள் 90பா. 90 மதிப்பெண்களில் 25 எடுத்தால் ஆல் பாஸ். ஓகேங்களா? இந்த 25 மார்க் ஆல் பாஸில் கிட்டத்தட்ட ஏ டைப்பு பி டைப்பு கொஸ்டின்ஸு டஃப்பு, கம்பல்சரி கொஸ்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குழப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்க்ரீன்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்ட் 2 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வரப்போகுதுன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து 100% வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கேரண்டியாக வந்து சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி வந்து ஓகேங்களா எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக்குள்ள இருந்து கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்க உள்ள ஸ்க்ரீனில் பார்ட் 2ல் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரீசன் என்னன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 21ல் இருந்து தொடங்கி 30 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன 2 மார்க் படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்றத நான் டெலிகிராம்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? கம்பல்சரி கொஸ்டின்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கால்குலேட்டர்லேருந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடுகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணி ஆகணும். அடுத்தது 3 மார்க் ஆல்சோ தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தயவு செஞ்சு மாடல் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டினே வந்து பாருங்கள். ஏன்னா 11th வந்து அப்படி தான் வந்துச்சு, ஈஸியாக வச்சு. சாரி 12th அப்படி தான் வந்துச்சு. மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அதே மாடலை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேட்டுட்டாங்க. இப்போ 3 மார்க்கு பாருங்கள். 3 மார்க்கில் 31ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 40 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் 40 தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 40 கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. இப்போ இந்த கம்பல்சரி அட்டென்ட் பண்ணலன்னா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறீங்க. கம்பல்சரி வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதா கேட்கப்பட்ட கொஸ்டினை நீங்கள் அட்டென்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஒரு சில ராங்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் மிஸ்டேக்காக கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க கம்பல்சரிக்கு. அதனால் நீங்கள் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பகுதி 4 லாஸ்ட் பார்ட். நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுறேன். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7 டீட்டெயில் வந்து எழுதணும்ப்பா. 7 டீட்டெயில் எழுதணும்னா சத்தியமாக டைம் பத்தாது. ஓகேங்க? டைம் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பத்தவே போகிறது கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 41ல் 2 டீட்டெயில் அதில் எதுனா 1, 42ல் 2 டீட்டெயில் அதில் எதுனா 1, 43ல் 2 டீட்டெயில் அதில் எதுனா 1. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த 7 டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 35 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. இந்த 35 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு 2 டீட்டெயில்ஸாவது நம்ம எழுதிருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எழுதுனது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறது நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதனா நான் வந்து போட்டு பார்க்கணும், நான் வந்து ஆன்சர் வந்து வர வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கார்னரில் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்குன்னே வந்து இப்போ இதில் இருக்கிற ஒரு அதே மெத்தடில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் தான் மோஸ்ட்லி வரப்போகுது. பட் அந்த 5 மார்க்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11th மேக்ஸ் கேட்டாங்க. அந்த மேக்ஸ் போய் கேட்டு பாருங்கள். 2017-18 பேட்ச் படித்த ஸ்டூடெண்ட்ஸு நொந்து நூடல்ஸ் ஆகிட்டாங்க. 20-35 மார்க் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்களா? சென்டம் அதாவது 80+, 85+ எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே 45-50 அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களுக்கே அந்த மாதிரி நிலைமை. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இந்த 7 டீட்டெயில் என்னென்ன படிக்கணும் இந்த 35 மார்க்குக்கு, அப்புறமா வந்து 3 மார்க்குக்கு என்னென்ன படிக்கணும்,
2 மார்க்குக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் A to Z வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். ஸோ குறிப்பாக 3 மார்க்கில் 7 3 மார்க்கு, 5 மார்க்கில் 7 5 மார்க்கு, 2 மார்க்கில் 7 2 மார்க்கு, 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸ். இதெல்லாம் சேர்த்து நம்மளால் வந்து கண்டிப்பாக அந்த நான் சொன்ன எய்மை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நான் சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 1 மார்க் அப்படின்றத நான் சொன்னேன். அது கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கவலைப்படாமல் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து எழுதுங்க. எந்த விதமான பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்றத நம்ம ஷியோராக வந்து சொல்லலாம், கேரண்டியாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செல்ல குட்டீஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.